ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட என்சிஆர்டி பயாலஜில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்சுக்கான அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பேட்ச் அக்டோபர் 10 ஸ்டார்ட் பண்றாங்க. மறக்காம நீங்க அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா டெஃபினெட்லி இப்பயே டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்க்கான வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது 7373689665. கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் தெளிவா சொல்லுவாங்க. இந்த கோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப்ல எதுவுமே நடத்த மாட்டாங்க. எல்லா லெசன்ஸுமே டீச் பண்ணுவாங்க. பிளஸ் பிராக்டிகல் சிலபஸ் ஆல்சோ 200 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிப்பாங்க. சாரி, பிராக்டிஸ் கொஸ்டினா உங்களுக்கு சால்விங் கொடுப்பாங்க. டாப் 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்பாங்க. டெஸ்ட் சீரிஸ் சாப்டர் வைஸ், யூனிட் வைஸ், பார்ட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. டீச்சிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கெமிஸ்ட்ரி நடத்துறது எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல தான் நடத்துவாங்க. இல்லைன்னா எனக்கு கோர்சஸ் வேணாம், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல் சொல்லுவாங்க. அக்டோபர் 10ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 500 rupees வந்து ஆஃபர் கூப்பன் கோடு இருக்கு. அந்த கூப்பன் கோடை அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் லெஸ் பண்ணி 3600 rupees பே பண்ணா மட்டும் நீங்க இந்த எல்லாத்தையுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அந்த பயாலஜி என்சிஆர்டில சேஞ்சஸ் வந்திருக்கு. அது ஒரு 3 சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இது வந்து எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்கா சென்ட் பண்ணது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அவங்ககிட்ட இந்த ஆர்டிஐ வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுல ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இந்த லைன்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைன்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த லைன்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா இங்க வெறும் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. இங்க வெறும் ஃப்ளூயிட்ஸ் வரக்கூடாது. செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்னு வரும். செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்னு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் ஃப்ளூயிட்ஸ்னு வரக்கூடாது, செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். இது என்னது? ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, on page 309 under section 23 the present statement A, single U-shaped bone called hyoid is present at the base of the buccal cavity and is also included in the skull. Shall is corrected to. இப்போ என்னவா கரெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா a single U-shaped bone called hyoid is present at the base of the buccal cavity. Base of the buccal cavity. ஓகேங்களா? ஓகேவா? இந்த லைன்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லைன் a single U shaped இதுல வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பேரால இந்த லைன் அப்படியே எடுத்துற சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? and it also included in this skullங்கிற அப்படிங்கிற வேர்டை மட்டும் நீங்க எடுத்துறணும். ஓகேங்களா? அப்ப a single U shaped bone called hyoid is present at the base of the buccal cavity. ஆனா எங்களோட அகாடமி, எங்களோட கோச்சிங் சென்டர்ல லைனை சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிருங்க. டோன்ட் வரி. பட் நீட்ல இந்த சென்டென்ஸ் இல்லாம கொடுத்தாலும் அது கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சேஞ்ச். இது வந்து என்னது? செகண்ட் சேஞ்ச். இது வந்து என்னது? செகண்ட் சேஞ்ச். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சேஞ்ச் என்னன்னே பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 336ல பண்ணிருக்காங்க. அவர் பாடி ஹேஸ் one pair of adrenal glands, one at the anterior part of the each kidney. Anterior part of the each kidney. ஓகே, திருப்பி இதவே பண்ணிருக்கோம். சோ இத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, அந்த இதுல மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும்பா. அந்த our body has one pair of adrenal glands, one at the anterior part of each kidney. அந்த இடத்துல அந்த one anterior part அப்படிங்கறத நீங்க தூக்கிடணும். anterior பார்ட்டை எடுத்துட்டு எதை போடணும் அப்படின்னா above அப்படிங்கிற வேர்டை போடணும். anterior பார்ட்டை எடுத்துட்டு என்னன்னு போடணும்? above போடணும். இந்த லெசன் நேம் என்னதுன்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன். கெமிக்கல்
கோஆர்டினேஷன் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல நம்மளுக்கு அட்ரினல் அப்படிங்கிற டாபிக், அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிற டாபிக். அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் அட்ரினல் கிளாண்டுக்கு ஹெட்டிங்க்கு கீழே ஒரு செகண்ட் லைன்ல நம்மளுக்கு இந்த லைன் இருக்கும். அதுல ஆன்டீரியர் பார்ட் அப்படிங்கிற இடத்துல எபோ அப்படிங்கிற வேர்டை மட்டும் போட்டுக்கணும். இந்த 3 சேஞ்சஸ் மட்டும் ஆர்டிஐ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கமிட்டிட்ட சொல்லி இதை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பப்ளிக்ல இதே லைன் வந்தாலும் சரி, இல்ல இவங்க சொன்ன லைன் வந்தாலும் சரி, எது வந்தாலுமே டிக் அடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணும்னா டெஃபினெட்லி October 10 உங்களுக்கான கூப்பன் கோட் அக்சஸ் ஆயிரும். கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும்னா டெஃபினெட்லி நம்மளோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.